ஒரு சுவாரஸ்யமான தகவல். அதாவது 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள், அந்த காலகட்டத்தில அவங்களுக்கு உட்பட்ட மத வழிபாடு, மத கோட்பாடு, சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இடையிலே வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர், அவங்க கிட்ட, "நாம எதுக்கு இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள்ல பின்பற்றணும்? நாம எதுக்காக மத வழிபாடு செய்யணும்?" அப்படின்ற மாரி கேள்விய கேட்கிறாரு. இவரு என்ன புதுசா ஒரு கேள்விய கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, மக்கள் அவர் பேச்ச கேட்க கூட்டம் கூட்டமா போய் சேர்றாங்க. இளைஞர்களும் அவரோட பேச்சால ஈர்க்கப்பட்டு, கூட்டம் கூட்டமா போய் அவரோட பேச்ச கேட்க போறாங்க. இத பார்த்த அரசாங்கம் பயத்துல, இவரு பேசுறதுனால புரட்சி ஏதாச்சும் வந்து, அரசாங்கத்துக்கு எதனா பாதிப்பு வருமோன்னு சொல்லிட்டு, அவர் மேல ஒரு குற்றம் சுமத்துறாங்க. என்ன குற்றம்னா, மக்களையும், இளைஞர்களையும் தவறான பாதையில வழிநடத்துறாருன்னு சொல்லி, அவர் மேல குற்றம் சுமத்தி, அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. அந்த காலத்து சட்டதிட்டத்தின்படி, மரண தண்டனைய நிறைவேத்தணும்னா, வாக்கெடுப்பின் மூலமா தான் நிறைவேத்தணும். அதன்படி அவர 501 பேருக்கு மத்தியில நிக்க வச்சு, ஓட்டெடுப்பு நடத்துறாங்க. ஓட்டெடுப்பு நடத்துறதுக்கு முன்னாடி, அவரோட தரப்பு வாதத்த சொல்றாங்க. அவர் தரப்பு வாதத்த அவர் சொல்றாரு. "நான் மக்களை அறிவு சிந்தனையை தூண்டி விடுவதற்காக தான் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டேன். வேற எந்த ஒரு தீய எண்ணங்களால் அல்ல." அப்படின்ற மாரி அவரோட தரப்பு வாதத்த அவர் சொல்றாரு. ஓட்டெடுப்பு நடக்குது. 260 பேர் அவருக்கு மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு ஓட்டு போடுறாங்க. 234 பேர் அவருக்கு மரண தண்டனை குடுக்கக்கூடாது அப்படின்னு ஓட்டு போடுறாங்க. 4 பேர் ஓட்டெடுப்புலருந்து விலகிடுறாங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு குடுக்கப்படுது. குறைஞ்ச வித்தியாசம் இருந்ததுனால, திரும்பவும் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் இந்த முறை, "நான் ரொம்ப நல்லவன். நாட்டுக்கு எந்த தீங்கும் நினைக்கவில்லை. மக்களுக்கு அறிவு வளர்ச்சியை கொடுப்பதற்காகவே அப்படி பேசினேன். என்னுடைய கேள்விகளை மட்டும் தான் மக்களிடம் கேட்டேன்." அப்படின்னு அவர் தரப்பு வாதத்த மீண்டும் வைக்கிறாரு. இந்த முறை அவருக்கு 280 பேரு மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு ஓட்டு போடுறாங்க. அவரு யாருன்னு இந்நேரத்துக்கு நீங்க யூகிச்சிருப்பீங்க. அவர்தான் தத்துவங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற சாக்ரடீஸ். அந்த காலகட்டத்தில அறிவாளியா வாழ்ந்த இவருக்கு, அறியாமையில இருந்த மக்கள் கொடுத்த பரிசு மரணம். சரி, எனக்கு இதிலிருந்து ஒரு கேள்வி. நாம எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய அறிவு கொண்ட சாக்ரடீஸ் மாதிரியா? இல்ல அவரு சொல்லக்கூடியத புரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவுள்ள 220 பேர் மாதிரியா? இல்ல அவரு சொல்றத புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அறியாமையில இருந்த 280 பேர் மாரியா? நீங்க யாரா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்கன்னு புரியுது. ஆனா, அப்படி நாம இருக்கோமா? அப்படின்றத கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். நன்றி.